ஊடகங்கள்லாம் இதை நியூஸாக போடுறாங்க. அடிப்படை நாலேஜே இல்லாமல். எனக்கு ரொம்ப ஆசை அவங்களெல்லாம் நான் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கணும். 7 ஆம்புலன்ஸும் போலி ஆர்ச்சி புக்கெல்லாம் போட்டால் நியூஸில் ஏன் போடலன்னா அவனே அவமானப்பட்டுருவான். சார் எப்படி தெரிஞ்சது நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, யார் எதை சொன்னாலும் நம்புறதுக்கு நீங்கள் என்ன ஆட்டு மந்த கூட்டமா? மக்கள் உங்களுக்குன்னு ஒரு புத்தி வேணாம். சீனியர் ஜேர்னலிஸ்ட் இப்போது நிறைய பேர் பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் என்ன தெரியும்? உண்மையிலேயே எனக்கு மனசுக்குள்ள கோவம் தான் வந்துச்சு. சரிங்க, பாலா விளம்பர பிரியர் தான் அப்படி சொல்லிட்டு போங்க. அப்படி சொல்லும் பட்சத்தில் கூட நான் பதில் சொல்லுவேன். இந்த உலகத்தில் எதையெல்லாமோ செஞ்சு விளம்பரம் படுத்துறாங்க. இந்த காத்து கருப்புகளை, திருச்சி சாதனா, இன்னும் ரவுடி பேபி சூர்யா சொல்லலாம். இணையதளத்தில் முகம் சுழிக்கக்கூடிய பல பேரையா இன்னைக்கு கௌரவமாக இருக்கக்கூடிய அண்ணன் ஜிபி முத்து, இவங்களாம் ஒரு காலகட்டத்தில் எப்படி வந்தாங்க, எங்கேருந்து வந்தாங்க, இவர்கள் எல்லாம் பார்க்கும்போது தன்னுடைய உழைப்பிலிருந்து ஒரு பங்கை மக்களுக்கு கொடுத்து அதை வந்துட்டு வீடியோ எடுத்து ஃபேமஸ் ஆகிறானே வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன கஷ்டம்? கை நீட்டி வாங்குறவங்களே எதுவும் பேசுறதில்ல. யாரும் வந்துட்டு எப்பா என்னை வந்துட்டு வீடியோலாம் போடாதப்பா, எனக்கு வெக்கமா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லலை. சொன்னதாக ஏதாவது ஒரு செய்தி இருக்கா? அதுவும் இல்லை. பாலாவிடம் இருந்து நன்கொடை பெற்றவர்கள் யாராவது தரவில்லை, எங்களை வீடியோ எடுத்தாரு, பாலா வர சொன்னாரு, நாங்கள் வந்தோம், இப்படி எல்லாம் நடிக்க சொன்னாரு, ஏதாவது ஒரு சிங்கிள் மேட்டர் எங்கேயாவது கிடையாது. அப்புறம் எதுக்காக உட்காந்து அரகுவல் கூவுறீங்க? வெக்கப்பட்டுக்குங்க. உங்க மூளை அழுகிய முட்டையை விட நாத்து அடிக்குது. ரொம்ப கேவலமான புத்தி உங்களுக்குலாம். நான் சொன்னேன், அவன் பண்ற அளவுக்கு உங்களால பண்ண முடியல.